நம்ம இன்றைக்கி இந்த சம்பா பச்சரிசி வச்சு தான் பொங்கல் வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சர்க்கரை பொங்கல் பானை இலையில் குக்கரில் வைக்க போகிறோம். அதுக்கு 1.5 கிலோ சம்பா பச்சரிசி எடுத்துருக்கோம். இதே மாதிரி 2 வாட்டி வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ண அரிசியை குக்கரில் போட்டுடலாம். எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இப்போ பாகு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கிண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 அச்சுவெல்லாம் எடுத்து தட்டி போட்டுக்கலாம். அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி பாகு வச்சு சக்கரை பொங்கலில் சேர்த்துக்கலாம். பாகு வைக்கும்போது இந்த மண்ணெல்லாம் அடியில் போயிடும். அவ்வளோ மண் இருந்தது வெள்ளத்தில். நீங்கள் எந்த கப்புக்கு அரிசி எடுக்கீங்களோ அதே கப்புக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. குக்கரில் அரிசி போட்டு 3 விசில் வந்த பிறகு எடுத்து வச்சுருந்தது அது கூட இந்த பாவை ஊற்றிடலாம். பாவை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருலாம். திரும்பியும் அதை கொஞ்சம் அடுப்பில் வச்சுருவோம், அப்படின்னா சேர்ந்து வரும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எறும்பு சட்டி போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி வறுத்துக்கலாம். கிஸ்மிஸும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தான் பொங்கல் வச்சோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thank you.